நெல்லை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்பாசமுத்திரம், ராதாபுரம், வள்ளியூர், கங்கை கொண்டான், தாழையூத்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை தாமிரபரணி நதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் பிரசித்தி பெற்ற குறுக்குத்துறை முருகன் கோயில் முழுவதுமே நீரில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், இப்படி வெள்ளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த திருப்பு அதிகமான வெள்ளம் வரும்னு எல்லோரும் பயத்தில் இருக்கிறாங்க. அது எல்லோரும் அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு உதவி பண்ணணும் எங்களுக்கு. இந்த பக்கம் இருக்க இந்த முள்ளெல்லாம் எடுக்காமல் இந்த நீர் தேக்க தண்ணி உள்ள ஊருக்குள்ளே வந்துடுது. அதை எடுக்க மாட்டேங்காங்க. பூரா முள்ளாக முளைச்சிருக்குங்க. எல்லாரும் மக்களும் கொஞ்சம் அச்சத்தில் தான் இருக்காங்க. அம்பாசமுத்திரம் அருகே மலைப்பகுதிகளான காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்தது. இதனால் அகஸ்தியர் அருவி, மணிமுத்தாறு அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இரு அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் விதித்துள்ள தடை 6ஆம் நாளாக நீடிக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் தடுப்புகளை தாண்டி காட்டாற்று வெள்ளம் ஆறு பறித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை 3வது நாளாக நீடிக்கிறது. ஆல்ரெடி எங்களுக்கு முன்னாடியே தெரியும் இங்க குளிக்க அலௌடு இல்லைன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, சரி இந்த அழகையாவது நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு போகலாம் அப்படின்றதுனால தான் வந்திருந்தோம். நிறைய பேர் ஐயப்ப பக்தர்கள்லாம் வந்திருந்தாங்க. பட் அவங்களால குளிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்ப்பரித்து கொட்டுது அருவி. ஸோ அதனால அவங்களால குளிக்க முடியல. எல்லாரும் ஏமாந்து போய் நின்று பார்த்துட்டு போறதை நீங்களே பார்க்கலாம். இந்த அருவியில் குளிக்க மிகுந்த மகிழ்ச்சியுடன் பக்தர்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆகையால் முடியவில்லை என்ற காரணத்தினால் மன வருத்தத்துடன் இதை பார்த்து ரசித்துவிட்டு எங்கள் குற்றாலநாத திருக்கோயிலை தரிசித்துவிட்டு மக்கள் அனைவரும் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், மேகமலை பகுதிகளில் கொட்டி வரும் மழையால் அதன் அடிவாரத்தில் உள்ள செண்பகத்தோப்பு அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஆக்ரோஷமாக பாய்ந்து வருகிறது. நெல்லை மாவட்டம் ஊத்துவில் அதிகபட்சமாக 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மாஞ்சோலையில் 19 சென்டிமீட்டரும், காக்காட்சியில் 21 சென்டிமீட்டரும், நாலுமுக்குவில் 22 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.